கிங் தொட்டகாமன் இவருடைய சமாதிக்கு போனால் எல்லாரும் இறந்து போயிடுவாங்க. இப்படி ஒரு சாபம் அந்த சமாதிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அந்த சமாதிக்கு அகழ்வாராய்ச்சிக்கு போகிற எல்லா சில ஆராய்ச்சியாளர்களும் பார்த்திங்கன்னா மர்மமான முறையில் இறந்தும் போயிருக்காங்க இது வரைக்கும். ஸோ அந்த மாதிரியான பேரா சாபம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் காரணமும் இருக்கான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த சமாதியில் ஆஸ்பர்கில்லஸ் ஃபிளேவஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ் இருந்திருக்கான். அதுதான் நுரையீரலை பாதிக்கக்கூடிய ஒரு ஃபங்கஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபங்கஸை ஏன் நம்ம நல்ல விதத்தில் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்கஸையே ரத்த புற்றுநோய் செல்களை அழிக்கிற ஒரு சூப்பர் ஏஜென்ட்டாக மாற்றியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஃபங்கஸ் தான் நமக்கு பெனிசிலின் கொடுக்குது உடம்புக்கு. அது மாதிரி பேராகர்ஸ், அதாவது இந்த ஆஸ்பர்கில்லஸ் ஃப்ளேவர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ கேன்சர் சிகிச்சைக்கு ஒரு புதிய விதமான நம்பிக்கை கொடுத்துருக்கு. மருத்துவ உலகத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஃபங்கஸ் மறக்க முடியாத ஒரு மருந்தாக மாறி இருக்கு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய மருந்துகள் இயற்கையிலேயே ஒளிஞ்சிருக்கு, மறைஞ்சிருக்கு. அதை நிறைய ஆய்வுகள் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எங்கே ஆய்வுகள் பண்ண விட்டா தானே, அதுதானே மக்களுடைய மைண்ட் வாய்ஸாக இருக்குது. ஸோ உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க.